கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த ஒரு மாலை வருவே தெரிவித்துக் கொண்டு, தேவன் நம்மேல் வைத்த ஒரு அளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம் வாழ்நாட்டிலே கிருபையை சேர்த்துக் கொடுத்து, விசேஷமாக இந்த ஒரு மாலை நேரத்திலும் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த இணையதள வாயிலாக இணைந்த நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த தினத்திற்கு நம்மளை நாமளே ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக இந்த ஒரு சத்திய பாடத்திற்கு நம்மை வழிநடத்தி வருகிற நம் பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு நாளிலும் கூட நாம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தோட ஒரு தலைப்பு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ற தலைப்பின் கீழாக நம்ம கொஞ்ச நேரம் நம்ம எதை குறிச்சு தியானிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சோதனைகளுக்குள்ள நம்ம போகுமா இல்லையா, இந்த சோதனைகளுக்குள்ள போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்தை நம்ம தியானிப்போம். சோ நமக்கு தெரியும், நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த தினத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். சோ ரொம்ப பக்கத்துல வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த ஒரு தினம். சோ அதுக்கு நாம ஆயத்தப்படுத்திக்கிறதுக்காக அநேக பாடங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம். சோ நமக்கு தெரியும், இந்த ஒரு நினைவு கூறுதல் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்களுடைய பார்வையில வேற மாதிரி இருந்தா கூட ரொம்ப ஸ்பெஷலா யாருடைய பார்வையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புது சிருஷ்டிகளா அழைக்கப்பட்ட நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தருணம் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். இது முக்கியமான தருணம் அப்படிங்கிறது யாருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், பிதாவாகிய தேவனுக்கு நல்லா தெரியும், நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் யாருக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள கர்ஜிக்கிற சிங்கம் போல பார்த்துட்டு இருக்கிற சாத்தானுக்கும் என்ன தெரியும் பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம்ங்கிறது தெரியும். சோ அப்ப அவனுடைய பார்வை இந்த உலகத்துல யார் மேல இருக்கோ இல்லையோ, யார உற்று நோக்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்று நோக்கிட்டு இருக்கும். சோ இந்த ஒரு தருணத்தை அவங்க எப்படி பிரயோஜனப்படுத்தி கூடாது அப்படிங்கறதுக்காக அநேக விஷயங்கள் அவங்க என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இடர்களெல்லாம் கொண்டு வரதுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இப்ப இதைத்தான் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த பாடத்துல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா கவனிச்சு போறோம். சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தை நெருங்கக்கூடிய தருவாயில அவருக்கு மட்டும் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாடுகள் அப்படிங்கிற விஷயம் வரல, அவரோடு கூட சேர்ந்து அந்த விஷயம் யாருக்கும் வந்துச்சு அப்படின்னு பாக்குறோம்னா அவரோடு கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்போஸ்தலருக்கும் என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் அவங்கள சோதிக்கும்படி என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா காரியங்கள் வந்துச்சு. அதத்தான் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, நீங்க சோதனைக்குள்ள போக கூடாது. அப்ப நீங்க சோதனைக்குள்ள போக கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படிங்கிறன்னா விழித்திருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜெபம் செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க முன்னாடி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு, உங்களுடைய ஆவி எப்படிதான் இருக்கு அப்படின்னா ரொம்ப உற்சாகமா இருக்கு, ஆனா உங்க மாம்சம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப 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 பலவீனமா இருக்கு. அப்ப அந்த பலவீனத்தை டெஸ்ட் பண்ற மாதிரி அநேக விஷயங்கள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வரும். அது வந்தா நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா சோர்ந்து போக கூடாது. அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், விழித்திருந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த யார பார்த்து சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோடு கூட டிராவல் பண்ணக்கூடிய அந்த அப்போஸ்தலர்கள் பார்த்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அப்ப உங்களுக்கு சோதனைகள் வரும், கண்டிப்பா சோதிக்கிற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா தேவைப்படுது. அப்ப அந்த சோதனைகள்ல நீங்க வெற்றி சிறக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயத்த என்ன பண்ணுங்க அப்படின்னா பிதாவாகிய தேவன்கிட்ட கேட்டு வாங்கிக்குங்க. கேட்டு வாங்கிட்டு நீங்க ரொம்ப விழிப்புள்ளவர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றதுன்னா பதிவு செய்யறேன். அப்ப நமக்குள்ள அடுத்த ஒரு கேள்வி என்ன வரும் பாத்தீங்கன்னா, பாருங்க பிரதர், சோதனைங்கிறது எனக்கு எப்ப இருந்தே டிராவல் ஆக ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா நான் எப்போ இந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ள தேவனோடு கூட அந்த நல்மனசாட்சி உடன்படிக்கை எடுத்தனும் அப்பவே எனக்கு என்ன விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்குள்ள
சோதனைங்கிற விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த சோதனைங்கிறது எனக்கு அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் எப்பதான் முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை எப்போ கிறிஸ்துவுக்குள்ள முடிக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு சோதனைங்கிற விஷயம் என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா இருக்கு, பாடுங்கிற விஷயம் இருக்கு. அப்ப இது எப்பவுமே இருக்கே பிரதர். அப்படின்னா நான் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப பஸ்கா காலத்துல வரக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த சோதனைகளுக்கும் நான் எப்படி வித்தியாசப்படுத்துறது அப்படின்னா, பாருங்க, சோதனைகள் ஒரு மனுஷனுக்கு எல்லா காலத்திலயும் என்ன ஆகும்? கண்டிப்பா வரும். எதுக்கு அப்படின்னா அவனை சோதிச்சு பாக்குறதுக்கு கண்டிப்பா வரும். அதுல ரொம்ப ஸ்பெஷலா எப்ப வரும் அப்படிங்கிறன்னா, இந்த பஸ்கா கால பகுதியில இந்த சோதனையினுடைய தாக்கம் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு இந்த மாதிரியான காரியங்கள் நடந்துச்சு அப்படின்னு பாக்குறோம்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் நடந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகள் வந்தாலும் பெரும் பகுதி அவருடைய சோதனைகள் எங்கதான் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய ஜீவ பலியை கொடுக்க போற தருணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அநேக சோதனைக்குள்ள என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா போனாரு. அப்ப அந்த அநேக சோதனைக்குள்ள அவர் போகும்போது அவருக்குள்ள இருந்த விஷயம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, தான் எப்படியாச்சும் இந்த சோதனைகளை தாண்டி தான் வந்த நோக்கத்தை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சரியா செய்யணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட என்ன பண்ணாருன்னா, அவர் டிராவல் பண்ணி போகும்போது கூடவே டிராவல் பண்ண யாருக்கும் சோதனைகள் அதிகமா வந்துச்சு அப்படின்னு பாக்குறோம்னா, அப்போஸ்தலர்களா அழைக்கப்பட்ட அவர்களுக்கும் என்ன வந்துச்சுன்னா சோதனைகள் வந்துச்சு. இப்ப அப்போஸ்தலர்களுக்கும் சோதனைகள் இருக்கு அப்படிங்கும் போது இதுல விசேஷமா சகோதரர் எப்படி தெரிவிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க கண்டிப்பா எப்ப அதிக விழிப்புணர்வுகளா இருக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணத்தை நினைவு கூறக்கூடிய தினத்தை நீங்க எப்ப நெருங்கி வரீங்களோ அப்ப உங்களுக்குள்ள அநேக சோதனைகள் யாருக்கு வந்த மாதிரியே வரும்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்குள்ள எப்படி வந்துச்சோ அதே மாதிரி நமக்கும் என்ன வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த சோதனைகள் அப்படிங்கிற விஷயம் எல்லாரும் வரதுக்கு வாய்ப்பு. இது அப்படியே நம்முடைய மூத்த சகோதரர் எழுதிட்ட ரீபிரின்ஸ்ல இருந்து என்ன பண்ணிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பாடத்தை நம்ம தயார் செஞ்சுக்கிறோம். ரீபிரின்ஸ் நம்பர் 3178. அதுல அடுத்து என்ன விஷயம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, பஸ்கா அப்படிங்கிறது ஒரு நிழல். இந்த நிழல்ல என்ன விஷயம் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பஸ்காவை அங்க எகிப்துல அனுசரிக்கும் போது என்ன மனநிலைமையில இருந்தாங்களோ அதே மனநிலைமை எப்பவும் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அவங்க கானான் தேசத்தை போய் அடைஞ்சதுக்கு அப்புறமும் என்னன்னா அந்த நன்றி உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு யாருக்குள்ள இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்குள்ள இருந்துச்சு. அப்ப அங்க டிராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா தேவனை மகிமைப்படுத்தி பாட்டு பாடி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நன்றி செலுத்தினாங்க. எதுக்குன்னா, எங்களுக்கு இப்படி ஒரு விடுதலை என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியே டிராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்து கானான் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்குள்ள அந்த ஒரு தாக்கம் அதிகமா இருந்தா கூட ஒரு சிலருக்குள்ள எப்படியா மாறிடுச்சு அப்படின்னா, அது ஒரு கடமையா பண்ணதாங்களே ஒழிய முழு மனசோட என்ன பண்ணல அப்படின்னா பண்ணல அப்படிங்கிற விஷயத்த நம்ம பதிவு செஞ்சுட்டு, இந்த விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் மத்தியில எப்படித்தான் இருக்கு அப்படின்னா, அவங்க எல்லாமே கடமையா தான் என்ன பண்ணாங்கன்னா செஞ்சாங்க. இப்ப இதே விஷயத்த இன்னைக்கு அப்படியே உலக கிறிஸ்தவர் கூட என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்றாரு. ஏன் கம்பேர் பண்றாருன்னா, பாருங்க, உலக கிறிஸ்தவர்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்பம் பிட்குதல் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாங்கன்னா செய்யறாங்க. பட் அதற்குரிய தாற்பயத்தை என்ன பண்றது இல்லை அப்படின்னா சரியா புரிஞ்சு என்ன பண்றது இல்லைன்னா பண்றது இல்லை. அப்போ யூதர்களுக்கும் இந்த கிறிஸ்தவர்களுக்கும் எந்த வித வேறுபாடும் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயுமே என்ன விஷயத்த அங்க பாக்குறாருன்னா, ரெண்டு பேருமே இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயத்தினுடைய ஒரு தாற்பயத்தை என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சு என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு we are blessed அப்படிங்கிறது. ஏன் blessed அப்படின்னா, நமக்குள்ள என்ன விஷயமும் நல்லா தெரியும் அப்படின்னா நாம இந்த முறைமைய அனுசரிக்கிறது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் அப்படிங்கறத யாருக்கு நல்லா தெரியும் பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டியில அழைக்கப்பட்ட நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஏன்னா இந்த ஒரு சுவிசேஷ யுகம் முழுக்கவே
தேவன் யாருக்காகத்தான் கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த புது சிருஷ்டிகள் ப்ரிப்பேர் ஆகி வர்றதுதான் என்ன பண்ணிக்கிறாரு கொடுத்திருக்காரு. அப்ப இந்த புது சிருஷ்டிகளுக்கு இந்த ஒரு காலப்பகுதியில அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் கிறிஸ்துவுக்காக ரொம்ப ஸ்பெஷலா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப இந்த புது சிருஷ்டிகளுக்கு இது ஸ்பெஷலா இருக்கும் போது டெஸ்டிங்கும் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கும். அதை எது மேற்கோள் காட்டுறாரு பாத்தீங்கன்னா பாருங்க, ஆண்டவர் அவருடைய அந்த அப்போஸ்தலர் கூட அந்த அப்பமும் திராட்சரசமும் பானம் பண்றதுக்காக வரும்போது அதற்கு முன்னாடி இருந்து அநேக விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கடந்து வராங்க. இந்த இடத்துல கூட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சோதனைகளை கடந்துதான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அப்போஸ்தலர்கள் எல்லா விஷயத்துக்குள்ளும் போயிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இந்த காலப்பகுதி எப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியா இருக்கும் அப்படின்னா இது ரொம்ப ஸ்பெஷலான டெஸ்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 வகையில இருக்கும் அப்படின்ற. ஒண்ணு எப்படி இருக்குமாமா, ஒண்ணு அவங்க இடற மாதிரியான காரியங்கள் என்ன ஆகுமாமா நிகழும், இல்ல அவங்க மூலியமா எக்ஸாம்பிள் என்னையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா ஏன் மூலியமா இன்னொருத்தர் இடறதுக்கும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கும். இந்த ரெண்டும் இல்லாம 3வது ஒரு வாய்ப்பு எப்படி வருது அப்படிங்கிறன்னா ஒரு கூட்டமே வெளியே போறதுக்கான வாய்ப்பும் எப்ப அமையும் அப்படின்னா இந்த ஒரு பஸ்கா கால பகுதியில என்ன ஆகும்னா அப்ப ரொம்ப 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 விழிப்புணர்வுகளா இருக்க வேண்டிய ஒரு தருணம் எப்ப அப்படின்னா மிச்ச எல்லா நேரத்திலயும் இருந்தா கூட இந்த ஒரு பஸ்கா கால பகுதியில ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டெஸ்ட் யாருக்குள்ள வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது சிருஷ்டிகளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வரும். ஏன் அப்படின்னா புது சிருஷ்டிகளுக்கு மட்டும்தான் எதனுடைய தாற்பயம் நல்லா புரிஞ்சுக்கும் அப்படின்னா தாங்கள் அனுசரிக்க போற இந்த ஒரு விஷயத்தினுடைய பிளஸ்ஸிங் எந்த அளவுக்கு இருக்குங்கிற விஷயம் யாருக்கு தெரியுமா, அவங்களுக்கு மட்டும் தெரியும். அப்ப சோதனைகளும் கண்டிப்பா யாருக்கு இருக்கும்னா அவங்களுக்கு இருக்கும். இதை எங்க எழுதியிருக்கான்னு பாத்தீங்கன்னா ரீப்ரின்ஸ் நம்பர் 2793ல சகோதரர்களுக்கு அநேக கடிதங்கள் வந்திருக்கு. இந்த கடிதங்கள்ல எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, பஸ்கா கால பகுதியில எனக்கு விசேஷித்த சோதனைகள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது, நான் எப்படி இதை மேற்கொண்டு வரணும் அப்படிங்கும் போது அநேக ஆலோசனைகள் என்ன பண்றாருன்னா சகோதரர் கொடுக்குறாரு. அதுல முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னா நீங்க விழித்திருக்கணும் அப்படிங்கறதா ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அதை எது மேற்கோள் காட்டி சொல்றாருன்னா பாருங்க, ரோமர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கலாங்களா? ரோமர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்படி இருக்கிற நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். சோ ரொம்ப அழகா எப்படி சொல்றாருன்னா பாருங்க, இந்த காலப்பகுதியில ரொம்ப ஸ்பெஷல் டெஸ்ட் வரும். அந்த ஸ்பெஷல் டெஸ்ட்ல நானும் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து யாரையும் இடர்லுக்குள்ள கொண்டு போறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இன்னொரு சகோதரியும் என்ன பண்றது பார்த்தீங்கன்னா இடர்லுக்குள்ள கொண்டு போறதுக்கு என்ன இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம ரொம்ப விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி தான் எது அப்படின்னு பாக்குறோம்னா இந்த ஒரு பஸ்கா காலப்பகுதி. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறன்னா படிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். சோ ரொம்ப ஸ்பெஷலா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம கேட்ட எல்லா விஷயத்தையும் விட்டு விலகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறன்னா மிகுந்த ஜாக்கிரதையாய் எல்லா காரியத்தையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனிங்க. அது எதை நோக்கி உங்களை டிராவல் பண்ண வைக்கணும். ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வா நம்ம வாழ்க்கைக்குள்ளா இருக்கணும். ரொம்ப ஸ்பெஷலா எப்ப இருக்கணும் அப்படிங்கிறன்னா இந்த ஒரு பஸ்கா கால பகுதியில இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா எனக்கே தெரியாம நான் எதுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு இடர்களுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் போனா கூட பரவாயில்ல, இன்னொரு சகோதரனுக்கு கூட என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த இடர்களுக்குள்ள கொண்டு போறதுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அப்ப மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி எது அப்படிங்கிறதுனா இந்த ஒரு பஸ்கா காலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அநேக எக்ஸாம்பிள்ஸ் யார வச்சு எடுத்து வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுடைய காலப்பகுதியில நடந்த விஷயங்கள் எடுத்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை
பலியா கொடுக்கறதுக்கு அந்த ஒரு தருணத்துல அதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றா என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு இது எல்லாமே அவங்களை எதுக்குள்ள கொண்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோதனைக்குள்ள என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போச்சு. அப்ப அந்த சோதனைகளுக்குள்ள கொண்டு போகும்போது அதனுடைய விஷயங்கள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் இடங்களுக்குள்ள கொண்டு போறதுக்கு என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பா அமைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுத்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாடமா இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத எடுத்து வைக்கிறாரு. அதை எந்த சம்பவத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா யோவான்ல அநேக தருணங்கள் இயேசு கிறிஸ்து கூட டிராவல் பண்ண அவருடைய சீஷர்களாகட்டும் அவருடைய அப்போஸ்தலராகட்டும் கூட நிறைய பேர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அநேகர் மத்தியில நிறைய விஷயங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகிர்ந்துகிட்டே இருக்கிறார். இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள், பேரபிள்ஸ், அநேக விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா பகிர்ந்துட்டே இருக்கிறாரு. ஆனா தான் மரணம் அடைய போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் என்ன ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா எடுத்து வைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் நீங்க பானம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எனக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா பங்கு இல்ல அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாருன்னா எடுத்து முன்னால வைக்கிறார். இப்படி எடுத்து முன்னால வச்ச உடனே அதை கேக்குறாங்க. கேட்டோன்ன அநேகரோட சிந்தையிலிருந்து என்ன ஒரு பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா பாருங்க, இந்த விஷயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கடினமான உபதேசமா இருக்குது. இது நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால இதை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இருந்து அநேகர் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றதை விட்டுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்வாங்கி போகக்கூடிய சம்பவம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நடந்துச்சு. அப்ப கேக்குறாங்க, கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து கூட அநேக விஷயங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க கேட்டிருக்காங்க. அவர் சொல்ற அநேக விஷயங்கள் பார்த்திருக்காங்க. அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையும் பார்த்தா கூட இந்த ஒரு வார்த்தை நிறைய பேத்த என்ன பண்ண வச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை விட்டு பின்வாங்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்துச்சு. பாருங்க, அதே விஷயத்த இன்னொருத்தரும் கேட்டுட்டே இருக்கிறார் பக்கத்திலே நின்று. யார் அப்படின்னா பேதுருவும் அதே விஷயத்த என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா கேட்டுக்கிறாரு. இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றதை விட்டுட்டு அப்படியே பின்வாங்கி போறாங்க. இப்ப எல்லாத்தையும் பாக்குற மாதிரியே இப்ப அப்போஸ்தலரையும் பார்த்து என்ன சொல்றேன்னா பாருங்கப்பா, உங்களுக்கும் ஒருவேளை என்னை விட்டுட்டு போகணும்னு மனசு இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றேன்னு சொல்றாரு. உடனே பேதுரு எந்திரிச்சு என்ன சொல்றேன்னா நாங்க எங்க போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் யாருக்கு அப்படின்னா உம்மிடத்தில் இருக்குங்கிற ஒரு அழகான பாயிண்ட் என்னன்றாருன்னா எடுத்து வைக்கிறாரு. அப்ப எல்லாருக்குமே இருக்கிறாங்க, பேதரும் இருக்காரு. அந்த வார்த்தை எல்லாத்துக்குமானதுதான். ஆனா பேதருக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ளும் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அநேகர் என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துச்சு. இதே மாதிரி சம்பவம் என்னாச்சுன்னு இதே மாதிரி சம்பவம் இந்த ஒரே சம்பவம் தான். ஆனா அந்த சம்பவத்துல ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போறாரு பெட்டரா, ஒருத்தர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்துல இருந்து இடலாய் போறதுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. சோ ஒரே சம்பவம் ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசமான சூழ்நிலையில் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வருது அப்படிங்கிறது என்ன பண்றாருன்னா நம்ம மூத்த சகோதரர் எடுத்து வைக்கிறார். அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சம்பவத்தை எடுத்து வைக்கிறார். என்ன சம்பவம்னா பாருங்க, அவர் கூடவே டிராவல் பண்றாரு. அவர் எங்க போனாலும் இவரும் எங்க போனாலும் கூட போவாரு. எல்லா விஷயத்தையுமே அவருக்காகவே என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா அவர் கூடவே இருந்து செஞ்சுட்டு கடைசியா அவர் மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஆண்டவரை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு மோசமான செயலை யார் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா யூதாசும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சு. அப்ப அதே கால பகுதியில தான் நிறைய பேர் இடங்களுக்குள்ள போய் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ பின்பற்றதை விட்டுட்டு வெளியே போனாங்க. அப்ப அந்த மனசை யாரு பார்த்தீங்கன்னா சோதிச்சு பார்த்து தேவன் கிறிஸ்து என்ன பண்ணான்னா ஒரு சிலர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா கூட்டி சேர்த்துக்கிறாரு. இப்ப அடுத்த ஒரு சம்பவத்துல என்ன சொல்லி கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா பாருங்க, கூடவே தான் டிராவல் பண்றாரு. அவரும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனுக்குள்ளதான் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. அநேக தருணத்துல இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தா கூட கடைசியா அவரு தன்னுடைய மாம்ச பலவீனத்துல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா
விழுந்து போகக்கூடிய சம்பவம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பண ஆசை இப்ப யார வேலை செய்ய வச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய யூதாஸ் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா வேலை செய்ய வந்துச்சு. அது எப்படி அவரே பண்றான்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, அவங்க ஒரு சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க, யாராச்சும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, காட்டி கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் யோசிக்கும் போது யூதாஸ் தானே போறாரு. நானே போய் என்ன பண்றேன்னா, பாருங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றேன், காட்டி கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதற்குரிய கூலி என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த என்ன பண்றேன்னா முன்னெடுத்து வைக்கிறேன். அப்ப எல்லாமே சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூதாஸ்க்கு முன்னாடியே கூட டிராவல் பண்ணா கூட அவருக்குள்ள இந்த பலவீனம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பலவீனத்தை அவரால் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியாம அந்த தருவாயில, அதுவும் பஸ்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு போறது கொஞ்சம் முன்னாடி அந்த பலவீனம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தா அவர் ஆட்கொண்டு அந்த மேலான ஒரு அழைப்பை விட்டு போகக்கூடிய ஒரு சம்பவம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நடந்துச்சு அப்படிங்கிறது. இப்போ 2 சம்பவத்துல என்ன பண்ணிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, 2 சம்பவமே என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயத்த என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு இருக்கு. இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவங்க எல்லாமே எதுல இருக்கிறாங்க அப்படின்னா பலவீனத்துல இருக்கிறாங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். இப்ப அவங்கள பலப்படுத்தணுமா, இப்ப இந்த பலப்படுத்துற வேலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி செஞ்சாருன்னா படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்ப அவரு இவங்களை கம்ஃபர்ட் பண்றாரு. எப்படி கம்ஃபர்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்பவத்தை முன்னாடியே சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, பாருங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எருசலேமுக்கு போறேன். எருசலேமுக்கு போனா மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள் அவங்க எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாடுகளுக்குள்ள என்னை கொண்டு போறாங்க. கொண்டு போய் உச்சமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கொலை செய்ய போறான் இந்த விஷயத்த இப்ப யாருக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அவருடைய சீஷர்களுக்கு என்ன பண்றாருன்னா முன்னாடியே சொல்லிட்டு. அப்ப இது ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கா என்ன பண்ணிருக்கூடாதுன்னா இருந்திருக்கூடாது. அவங்களுக்குள்ள நல்லா தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் இவங்களுக்கு என்ன கொடுக்கப்படலை அப்படின்னா பரிசுத்தாவியினுடைய வழிநடத்தல் என்ன பண்ணப்படலை அப்படின்னா கொடுக்கப்படலை. அப்படிங்கும் போது இவங்க தன் நிமித்தம் என்ன பண்ணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அநேக விஷயங்கள்ல இருந்து இடறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க அந்த இடலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னா தன்னை குறிச்சதான ஒரு விஷயத்த அவங்களுக்கு தெளிவுபடுத்தணுங்கிற விஷயத்துலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விஷயத்துக்கும் முன்னாடியே அவருடைய மரணத்தை குறிச்சதான ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணாருன்னா சொல்லிட்டார். ஆனா இப்படி சொல்லும் போதே ஒருத்தருக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் சொல்லி முடிச்ச உடனே ஒருத்தர் எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, நீங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, மரணத்துக்குள்ள போக கூடாது, நான் என்ன பண்ணாலும் சரி உங்களை மரணத்துக்குள்ள போறதுக்கு என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட மாட்டேங்கிற விஷயத்த இப்ப யார் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா பேதுரு என்ன பண்ணாருன்னா சொல்ல ஆரம்பிச்சு. ஆண்டவர் சிம்பிளா சொல்லிட்டார், அப்பாலே போ சாத்தான். அப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் முன்னாள் நடந்துச்சு. அந்த சம்பவத்துல நற்சாட்சி பெற்றவர் யார் அப்படின்னா பேதுரு. அதே நற்சாட்சி பெற்ற பேதுரு அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல அவர்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா நடக்கக்கூடிய சம்பவத்துல தன்னோட நிலைமை என்ன பண்ண முடியல அந்த புரிஞ்சு கொள்ள முடியாம ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்றாருன்னா அவருக்கு எது விருப்பம் இல்லையோ அந்த விஷயத்த என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா பேச ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பார். ஆனா அதே பேதுரு கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கடிந்து கொள்ளுதலும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பெற்றுக்கொண்ட சம்பவம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நடந்துச்சு. அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாமே என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப அந்த பஸ்கா கால பகுதியில ரொம்ப அதிகமான சோதனைகள் யாருக்குள்ள வந்துட்டு இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமல்ல யாருக்கும் சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா
அவர் பின்னாடி போறக்கூடிய அப்போஸ்தலருக்கும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நடக்கிறத யார் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒவ்வொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ இப்படியே டிராவல் ஆகி போயிட்டு இருக்குது. டிராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது இப்ப அவங்க எல்லாருமே கேக்குறாங்க, இப்ப நாங்க எங்க போய் பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க சொல்றீங்க அப்படின்னு அவர் மேல் வீட்டறை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா காமிக்கிறாரு. ஒரு சகோதரன் நீங்க ஊருக்குள்ள போங்க, ஒரு சகோதரன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குடத்தை எடுத்துட்டு போவாரு. நீங்க போய் அவர் பின்னால போங்க, போயிட்டு நீங்க கேளுங்க நாங்க எங்க அனுசரிக்கணும்னு அவர் பெரிய வீட்டை என்ன பண்ணுவார் அப்படின்னா காண்பிப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு. அதே மாதிரி போனாங்க, வீடையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப ஆயத்தமா எங்க போய் உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு சம்பவம், அந்த ஒரு பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போய் உட்கார்ந்தாச்சு. போய் உட்கார்ந்தவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் ஒட்டுமொத்த அப்போஸ்தலருக்கும் என்ன ஆயிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு அங்க எங்க வந்திருக்காங்க, என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்க விஷயத்தெல்லாம் மறந்துட்டு இப்ப எதை குறிச்சுதானே உங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு அப்படின்னா, இப்ப நம்மளுக்குள்ள யாரு பெரியவங்களா இருப்பாங்க, அடுத்து யார் பெரியவங்களா இருப்பாங்கங்கிற அந்த சிந்தை இப்ப யாருக்குள்ள அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த அப்போஸ்தலருக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சு. அப்ப எங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத மறந்துட்டாங்க, எதுக்குள்ள வந்திருக்காங்கிறத மறந்துட்டாங்க, என்ன செய்ய போறோங்கிறத மறந்துட்டாங்க. மறந்துட்டு எதை பத்தின ஒரு டிஸ்கஷன் அங்க போக ஆரம்பிச்சுச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மள யாரு பெரியவங்க, நம்மள யாரு பெரியவங்க இப்ப முக்கியமான விஷயங்கிறத என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த டிஸ்கஷனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்குள்ள இந்த விஷயத்தினுடைய ஒரு தாக்கத்தையும் அது எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இருந்து வெளியே போகணுங்கிறதையும் இப்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்கணும் இல்லையா. சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அநேக விஷயங்கள் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சொல்லி சொல்லி காமிச்சிட்டாரு. பட் இந்த ஒரு பாயிண்ட அவங்களுக்குள்ள எடுக்கணும்னா என்ன பண்ணி காமிச்சாதான் போகும் அப்படின்னா, ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா போகும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன ஒரு விஷயத்த செஞ்சு காமிக்க ஆரம்பிச்சாருன்னா, எந்த அளவுக்கு இந்த ஊழியத்தை இவங்க தாழ்மையா இருந்து செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணாருன்னா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. என்ன பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா ஒண்ணும் பண்ணல. இப்ப இவரு என்ன பண்ணிட்டாருன்னா இடுப்புல கச்சையை கட்டிட்டு பாத்திரத்துல தண்ணி எடுத்து ஒவ்வொருத்தர் பாதமா என்ன பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா கழுவ ஆரம்பிச்சார். அப்போ ஒருத்தர் பாதத்தை கழுவணும், தண்ணி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கொண்டு போய் வெளியே ஊத்திட்டு திரும்ப வந்து அடுத்தவங்களுடைய பாதத்தை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கழுவணும். இப்படி 12 பேர்த்துடைய பாதத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பாத்தீங்கன்னா கழுவி சுத்தப்படுத்தி என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்த விஷயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது என்ன பண்ணிக்கிறாருன்னா சொல்லு. எப்படி சொன்னாருன்னா பாருங்க, போதகரும் ஆகிய நானே என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுடைய பாதத்தை கழுவுறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒருவருடைய ஒருத்தர் பாதத்தை நீங்க கழுவணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த என்ன பண்றாருன்னா, அப்ப இவங்களுக்குள்ள என்ன சோதனை வந்துச்சு அப்படின்னா தங்களுக்குள்ள யார் பெரியவங்கிற சோதனை இவ்வளவு நாள் வரல. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்துச்சு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த பாயிண்ட் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எடுத்து போடுறதுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சு என்ன பண்றாருன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. அப்ப 3 சோதனைகள் என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா கடந்து வந்திருக்கோம். 4வது சோதனை என்ன அப்படின்னா திரும்பவும் பிக்சருக்குள்ள யார் வராங்க அப்படின்னா பேதுரு. இப்ப இவருக்கு நல்லா தெரியும் இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கறத. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு தெளிவு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த தெளிவு இருந்தங்காட்டிதான் ஒரு பாயிண்ட யார் முன்னால வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் முன்னால் வைக்கிறாரு. படிக்கலாம் பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33 முதல் 35. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான்.
சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு இடரல் உண்டாகும். அப்படி இடரல் உண்டாகும் சொன்ன உடனே பேதுரு இருந்துச்சு என்ன சொல்றாருன்னா, யார் வேணா என்ன பண்ணலாம், இடரலுக்குள்ள போலாம், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், இடரலுக்குள்ள போக மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அந்த ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. அவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரிப்ளை பண்ணிட்டார். இன்னைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தரம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னா என்ன மறுதளிப்ப அப்படிங்கிற பாயிண்ட் என்ன பண்றாங்கன்னா எடுத்து வச்சார். இவர் மட்டும் இல்ல, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்களும் சொல்றோம் எல்லாரும் இடல் அடைவாங்க, நாங்க என்ன பண்ண மாட்டோம், இடல் அடைய மாட்டோங்கிற பாயிண்ட் என்ன பண்ணாங்கன்னா எடுத்து வச்சாங்க. ஆனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ கைதி பண்ணின உடனே என்னாச்சு அப்படின்னா, எல்லாரும் அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்றாங்க, இடல் அடைஞ்சு ஓடி போயிட்டாங்க. அப்ப அவங்களுடைய அந்த பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்ணாங்கன்னா பிலீவ் பண்ணாங்க, நாங்க என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இடல் அடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா, அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. ஃபேஸ் பண்ண முடியாம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டாங்க. அதுல பேதுரு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார், நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா போக மாட்டேன்னு சொன்ன பேதுரு என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா இடலுக்குள்ள போய் அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா வெளியே போயிட்டார். இதை குறிச்சு சகோதரர் என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. எங்க எழுதுறாருன்னா ரீப்ரின்ஸ் நம்பர் 4711ல இது எந்த அளவுக்கு பேதுருக்குள்ள ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படிங்கறது என்ன பண்றாருன்னா அந்த பேதுருக்குள்ள இருந்த காரியத்தை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. நம்ம கொஞ்சம் பொறுமையா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம வாசிக்கலாம், படிக்கலாம் சிஸ்டர். உணர்ச்சி வசப்படும் பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்று கூறுகின்றார். அந்தோ இந்த தைரியமுள்ள மனிதன் தனக்கு முன்பு வரவிருக்கும் பரீட்சைகள் மற்றும் இடர்பாடுகளின் வீரியத்தை எவ்வளவு குறைவாக மதிப்பிட்டு புரிந்து கொண்டுள்ளார். அப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவருக்கு சொல்லும் போது இருந்த அந்த ஸ்ட்ராங்னஸ் பிராக்டிக்கலா அந்த டெஸ்ட் வரும்போது என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா இல்லை. அவர்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ விட்டுட்டு போயிட்டாரு. போனவருக்குள்ள இருந்தாலும் சின்ன கலக்கம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. தொடர்ந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பின்னாலேயே என்ன பண்றாரு போறாரு. பின்னாலேயே போனாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க இனியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவர் தான் அப்படின்னு உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஐயோ நான்லாம் என்ன இல்ல அவர் கூட இருந்தவன் இல்லைன்னு சொல்லிட்டு மறுதளிக்க ஆரம்பிச்சு. அப்ப சொல்லும் போது அவருக்குள்ள இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த கான்பிடென்ட் பிராக்டிக்கலா அந்த டெஸ்ட் வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்னால அது என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதான் சகோதரர் என்ன சொல்றேன்னா அதனுடைய அந்த ஒரு தாக்கத்தை இவர் என்னவா பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லேசா என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா மதிப்பிட்டுட்டார். அப்ப ரெண்டாவது ஒரு டெஸ்ட் வருது. ரெண்டாவது ஒரு டெஸ்ட் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த அம்மா கேக்குது, நீயும் நல்லா தெரியும் அவரோட இருந்தவர் தான் அப்படின்னு திரும்பவுமா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா மறுதளிச்சாரு. 3வது தரம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா மறுதளிச்சோட நிறுத்தல, சபிக்க என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப ரொம்ப லேசா என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த யார் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பேதுரு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த புரிஞ்சுக்கிட்டங்காட்டி அவர்னால அந்த டெஸ்ட் என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. படிக்கலாம் சிஸ்டர். தனது உணர்ச்சி வசப்படும் சுபாவத்தில் உள்ள பலவீன பாகங்களை எவ்வளவு குறைவாக மதிப்பிட்டு புரிந்து கொண்டுள்ளார். எனினும் ஒருவேளை இவர் போதகரை மறுதளித்து விட்டாரே என்று நாம் வருத்தம் அடைந்தோம் என்றால் பிற்காலங்களில் இயேசுதான் மேசியா என்று இவரை அறிக்கை பண்ணினது அவரிடத்திலான தனது உண்மையை எதுவும் அசைக்க முடியாது என்று இவர் அறிக்கை பண்ணினது வெளிப்பட்ட இவருடைய விசுவாசம், அன்பு மற்றும் வைராக்கியங்களை கண்டு நாம் களி கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மறுதளிச்சா கூட பேதுரு அது மறுதளிக்கும் போது அவருக்குள்ள என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா நம்ம மறுதளிக்கிறோங்கிற அந்த பாயிண்ட் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அவருக்குள்ள வரல. ஆனா மறுதளிச்சதுக்கு அப்புறம் எப்ப அந்த சேவல் கூவுச்சோ, சேவல் கூவுனதுக்கு அப்புறம் அதை நினைச்சு பயங்கரமா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா மனஸ்தாபப்பட்டுட்டு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இவருக்குள்ள அதுவும் பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா
ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்காக வாழ்ந்த ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேதுரு. அப்ப அவருக்குள்ள அந்த ஒரு டெஸ்ட் வரும்போது அவருக்குள்ள என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. பட் பின்னாடி பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வச்சுன்னா அவருக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை யார் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா பேதுரு வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது சகோதர சொல்றேன். இப்படி எல்லா சம்பவங்களும் ஒவ்வொன்றன் பின் ஒன்றா நடந்ததுக்கு அப்புறம் இப்ப யாரும் மரணத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா மரணத்துக்குள்ள போயாச்சு. அது மிகப்பெரிய இடநிலை யாருக்கு மாறுச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் எல்லாத்துக்கும் மாறுச்சு. அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு உங்களை நான் என்ன பண்றேன் அப்படின்னா மனுஷங்களை பிடிக்கிற வாங்கப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்லித்தான் என்ன பண்ணாருன்னா கூப்பிட்டாரு. அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டாங்க. அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு திரும்பவுமா எங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த விஷயத்த போகிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு சூழ்நிலைகள் என்னாச்சுன்னு பார்த்தோன்னா வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஏதுவாய் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோன்னா சோதனைக்கு உள்ளாக யார் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமல்ல இப்ப யாருக்குள்ளேயும் சோதனைகள் வர்றதை நம்மளால கவனிக்க முடியுதுன்னு பார்த்தோன்னா அப்போஸ்தலர்களா அழைக்கப்பட்டு ஓடிட்டு இருக்கிற எல்லாத்துக்குள்ளயும் என்னாச்சுன்னு பார்த்தோன்னா சோதனைகள் வர்றதை கவனிக்க முடியும். அப்ப அவங்களுக்குள்ள என்ன ஒரு பாயிண்ட் பாக்குறோம் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தாவினுடைய அந்த வழிநடத்தல் இல்லாட்டியும் பின்னாடி அந்த பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. பட் நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா அந்த சோதனை காலப்பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் அல்ல யாருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அப்போஸ்தலர்களுக்கும் இருந்துச்சு. அப்ப இந்த விஷயத்தான் யார் எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தேவன் ஒரு லெசன்ல எழுதி வைக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா நமக்கும் விசேஷித்த சோதனைகள் எப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு பஸ்கா கால பகுதியில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அடுத்து நம்ம என்ன கவனிக்க போறோம்னா இதே கால பகுதியில தான் யாருக்கு அதிகப்படியான சோதனைகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அதிகப்படியான சோதனை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துச்சு. அதை குறிச்சு அவரே சொல்றாரு. படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. அப்ப அவருக்குள்ள என்ன ஒரு பாயிண்ட் இருக்குன்னா பயங்கரமான ஒரு துக்கம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த துக்கத்தை அவர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டு இவங்களை பார்த்து அப்போஸ்தலர் பார்த்து என்ன சொல்றேன்னா என்னோடு கூட நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விழித்திருங்கள் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் என்ன பண்றேன்னா தனக்கு மட்டும் பத்தாது யாருக்கும் வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன்னா தன்னோட டிராவல் பண்ணக்கூடிய அந்த அப்போஸ்தலருக்கும் என்ன பண்றேன்னா வேணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா பாருங்க எனக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. தேவன் எனக்கும் ஒரு பாயிண்ட் பண்ணிக்காரனா வச்சுக்கிறாரு. அது எப்படி சொல்றேன்னா நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம்னு ஒரு விஷயம் இருக்கு. அது முடிகிற வரைக்கும் நான் எவ்வளவு வேணும் என்ன பண்ண போறேன்னா ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ள என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா போறேன். அப்ப இங்க இருந்து ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு தனக்கு அதிகப்படியான ஒரு சோதனைகள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப இந்த சோதனைகளை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வெற்றி சிறந்தாதான் என்னுடைய பலி எப்படி இருக்கும் அப்படின்னா புளிப்பில்லாத ஜீவ பலியா என்ன இருந்து யாருடைய சந்ததிக்கு போகும் அப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சந்ததிக்கு போகுங்கிற விஷயம் என்ன இருக்குன்னா ரொம்ப அழகான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ள இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சு. சோ அப்ப இங்கிருந்து அவருக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் எங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கெத்செமனேல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவருக்கு எங்க எருசலேமுக்குள்ள வரும்போதே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட்ங்கிற விஷயம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கிருந்தே அநேக விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா ஒன்றன் பின் ஒன்றா அவர் என்ன பண்றாருன்னா மேற்கோள் கண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அதிகப்படியான ஒரு சோதனைக்குள்ள யாருக்குள்ள போறாங்க அப்படின்னா ஆண்டவர் அந்த கெத்செமனேலிருந்து போறாங்கிறது என்ன பண்ணு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப அந்த கெத்செமனேலிருந்து அவருக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது. அந்த டெஸ்ட யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் ஜெயிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா நீங்களும் யாருடைய பாதசோட பின்பற்றி வாங்க அப்படிங்கிறன்னா என்னுடைய பாதசோட நீங்க என்ன பண்ணுங்கன்னா பின்பற்றி வாங்கங்கிற அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன பண்றாங்கன்னா எடுத்து வச்சுட்டு இந்த டெஸ்ட் எல்லாமே
அதிகமா ஆண்டவருக்கு எப்ப வருது அப்படின்னா அவருடைய மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வருது. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாலாம் வரல, ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. எப்படி ஹார்டா இருந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் நான் எந்த அளவுக்கு பாவம் இல்லாதவரை அங்க நிக்கிறாரோ, அந்த பாவம் இல்லாத ஒரு மனுஷனை பாவம் உள்ள மனுஷன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நிந்திக்கிறான், துன்பப்படுத்துறான், பல விதமான தீமையான மொழிகள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா செய்யறான். எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா ரொம்ப அழகா யார் மேற்கொண்டு வராங்க அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு மேற்கொண்டு வர்றாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்னோட நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவர் பேசிட்டு இருக்கும் போதே அழகான ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அவரை அரைஞ்சு இப்படியா நீ என்ன பண்ணுவ உத்தரவு சொல்லுவ அப்படிங்கும்போது அவர் எந்த வித ஒரு ஒரு கலக்கமும் இல்லாம ரொம்ப அருமையா என்ன பண்றாரு பாருங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து என்ன பண்றாரு, என்கிட்ட என்ன தப்பு இருக்கு நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா மேற்கொள். அப்போ எல்லா தருணத்திலும் அவருக்கு நல்லா தெரியும் இங்க இருந்து நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு எதிராக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வரும். நம்ம என்ன சோதனையில் வந்தாலும் நாம எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா அந்த மயிர் கத்திக்கிற ஆடு எப்படி சத்தம் இடாம இருக்குமோ அதே மாதிரி நாம என்ன பண்ணணும் இருக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டை யாரு கிளியரா வச்சிருக்காங்க அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வச்சிருக்காரு. அதனாலதான் அவர் பார்த்து துப்புறாங்க, கோபம் வரல. அவர் அடிக்கிறாங்க, கோபம் வரல. குட்டுறாங்க, கோபம் வரல. என்ன விஷயத்த சொன்னாலும் அவருக்கு என்ன வரல அப்படின்னா கோபமே வரல. அவர் குளிர்ந்த பாயிண்ட் என்னன்னா நான் இந்த ஒரு விஷயத்த பரிசுத்தமா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செய்து முடிக்கணுங்கிற அந்த முழு மனசு யாருக்குள்ள இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சு. இது அப்படியே அப்போஸ்தலர் பார்த்துட்டு தான் என்ன சொல்றாங்கன்னா ஜீசஸ் அவர் பாஸ்வேர்ட். இப்போ அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப சரியா அந்த ஒரு டெஸ்ட் எல்லாம் என்ன பண்றாருன்னா பாஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா ஜெயிக்கிறாரு. அப்ப இந்த டெஸ்ட் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்கு வருது அப்படின்னா இறைமையால் ஒரு வசனம் படிச்சு, ஏசாயால ஒரு வசனம் படிச்சு. என்ன வசனம்னா பட்ட பாடுகளினாலே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள என்ன பண்ணிருக்காருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போயிருக்கிறது. அப்ப அந்த கீழ்ப்படிதல்ங்கிற விஷயத்த எந்த அளவுக்கு காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தனை டெஸ்டும் யாருக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ள வருது. அப்படிங்கும் போது இப்ப ஆண்டவர் தலையா இருந்து என்ன பண்றாருன்னா அவருடைய அந்த விஷயத்த செஞ்சுட்டு போயிட்டாரு. அப்ப ஆண்டவரோட தேவனுடைய திட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கும். ஆனா தேவன் அப்படி என்ன பண்ணல அப்படின்னா அந்த திட்டத்தை வைக்கல. அப்ப யாரு கூட சேர்த்து வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட யாருக்குள்ளயும் ஒரு பங்கு வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கும் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பங்கு வச்சிருக்கிறாரு. அந்த சபைக்கும் உள்ள பங்கை எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்றவங்க யாரோ. அப்ப ஜெயம் கொள்றதுன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல அநேக சோதனை வரும், விசேஷமா எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த மரணத்தை நீங்க நினைவு கூறக்கூடிய அந்த ஒரு தருணத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அநேக சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை நீங்க எப்படி நான் மேற்கொண்டு ஜெயிச்சு வந்தனும் நீங்களும் என்னுடைய பாதசோட நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா சிங்காசனத்துக்குள்ள போலாம் அப்படிங்கறதா யாருடைய பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாயிண்ட். அப்ப அநேக சோதனைகள் ஆண்டவருக்கு வச்சது எதுக்குன்னா எந்த இடத்தையும் அவர் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா போகக்கூடாது. இதைத்தான் நமக்கு என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயும் இந்த மாதிரியான சோதனைகள் எப்படி இருக்கும்னா அநேக இடங்கள்ல அதுவும் குறிப்பா இந்த பஸ்கா கால பகுதியில விசேஷமான சோதனை நமக்குள்ள இருக்கும். அதை நாம் எப்படி மேற்கொள்ளணும்னா எப்படி தலை மேற்கொண்டுச்சோ அதே மாதிரிதான் யாரும் மேற்கொள்ளும் அப்படின்னா சரீரம் என்ன பண்ணும் அப்படின்னா மேற்கொள்ளுங்கிற விஷயத்த என்ன பண்றாங்கன்னா சொல்றோம். இதை குறிச்சு சகோதரர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா சொல்லும் போது 1874 அப்புறம் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாங்கன்னா பேசுறோம். ஏன் 1874 அப்புறம் அப்படின்னா 1874 முன்னாடி வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களும் எது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா 1874 வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஏன் வெயிட் பண்ணும் அப்படின்னா யாருடைய இரண்டாம் வருகை வரணும் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை வந்து 1878 இருந்து என்ன ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த உயிர்த்தெழுதல்ங்கிற பாயிண்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்.
அப்ப அநேக பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உயிர் தெளிந்து வந்துடுறாங்க. ஆனா இந்த பாயிண்ட நம்ம கூட என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றாரு. அப்ப அவங்க எல்லாருமே என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஓட்டத்தை வாழ்ந்தாங்க, ஓட்டத்தை முடிச்சாங்க, வெயிட் பண்ணாங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக. இப்போ நம்மளுடைய காலப்பகுதியில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1878க்கு அப்புறம் ஒருவேளை ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக அவங்களுடைய அந்த ஜீவ பலிகளை சரியா கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது மறுமையில என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உயிர் தெளிந்து யாரோடு கூட போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட போய் உட்கார்றதுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கும் போது அப்ப அநேக சோதனைகள் 1874க்கு அப்புறம் விசேஷமான சோதனைகள் யாருக்குள்ள அதிகமா இருக்கும் அப்படின்னா இந்த சபையினுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதைத்தான் 1 கொரிந்தியர் எழுதும்போது எப்படி எழுதுறேன்னா பாருங்க, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27, 28. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உள்ளவனாய் இருப்பான். இந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்போ என்ன பாயிண்ட் சொல்றேன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களை எல்லா வித பாவத்துல இருந்தும் என்ன பண்ணாருன்னா மீட்டு வெளியே எடுத்து உங்களை கழுவி சுத்திகரிச்சு இப்ப யாரையே ட்ரெஸ்ஸா கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ ட்ரெஸ்ஸா கொடுத்து உங்களுக்கு ஒரு விஷயத்த என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா சுத்திகரிக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா போயிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க இந்த பஸ்கா கால பகுதியில நீங்க கொண்டு வரக்கூடிய பாயிண்ட் என்னன்னா நீங்க இந்த வருஷந்தோறும் பாடம் கூட நம்ம கேட்டிருப்போம்னு நினைக்கிறோம். கடந்த வருஷத்துல எந்த அளவுக்கு நம்மளுடைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தோம்னா பியூரிஃபை பண்ணிக்கிறோங்கிற விஷயத்த என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா மைண்ட்ல கொண்டு வந்துட்டு இன்னும் வருங்காலத்துல நான் என்ன பண்ணணும்னா எந்த அளவுக்கு என்னுடைய ஜீவ பலிகளை சரியா கொடுக்கணுங்கிற அந்த பாயிண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா சோதிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாங்கன்னா முன்வைக்கிறாங்க. அப்ப அந்த பாயிண்ட்டுக்குள்ள ரொம்ப விசேஷமா என்ன ஒரு காரியத்தை உள்ள வைக்கிறாங்கன்னா இந்த சோதனைங்கள விஷயமே என்ன எதுக்கு வரும் அப்படின்னா உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக தான் வரும். அந்த டெஸ்ட நீங்க எந்த அளவுக்கு பாஸ் பண்ணிக்கிறீங்கிற விஷயத்த என்ன பண்ணுங்கன்னா உங்களை நீங்களே நிதானித்து பார்க்கிற விஷயத்துல எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணீங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய காலத்துல இன்னும் அதிகமா கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கணுங்கிற விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்துல என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா பானம். அப்ப அந்த பாத்திரம்ங்கிற விஷயத்துக்குள்ள என்ன சொல்றேன்னா நான் ஃபர்ஸ்ட் சோதிச்சு பார்க்கணும். சோதிச்சு பார்க்கும்போது என்னன்னா நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன், எந்த அளவுக்கு என்னுடைய விஷயத்துல இருந்து அந்த காரியத்துல ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த சோதனைகள்ல எந்த அளவுக்கு என்ன நானே என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா கரைப்படுத்திக்கிறேங்கிற விஷயத்த கூட என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா சோதிச்சு பார்த்து வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள நான் எப்படி மேற்கொள்ளணுங்கிற அந்த சிந்தையோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த விஷயத்த பானம் பண்ணுங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு பஸ்கா காலப்பகுதியில கீப் ஆன் த வாட்ச் அப்படின்னு. அப்ப கீப் ஆன் த வாட்ச் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விழிப்புள்ளவர்களா இருங்க. ஏன் விழிப்புணர்வுகளா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சகோதரர் என்ன பண்றாரு எழுதுறாரு, படிக்கலாம். விழித்திருங்கள் மற்றும் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள், ஏனெனில் ஆயத்தமாய் இருப்பது மாத்திரமே ஒரே பாதுகாப்பான வழியாகும். காரணம் உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அவன் உங்கள் பலவீனங்களை அறிவான் மற்றும் அதை பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாய் காணப்படுகின்றான். நாம் ஜெயம் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் நம் இருதயங்களில் ஆவியின் கிருபைகளும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கர்த்தருடைய கிருபையும் அவசியமாய் உள்ளது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பாயிண்ட் இங்க சகோதரர் சொல்ல வேணும்னா இப்ப டார்கெட் நம்ம தான். யாருக்கு அப்படின்னா சாத்தான். அப்ப சாத்தானுக்கு நம்ம தான் டார்கெட்டுங்கும் போது நம்ம எங்கெல்லாம் லூப் ஹோல் கொடுக்குறோம் அப்படிங்கிறத யார் ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னா சாத்தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா வாட்ச்ஃபுல்லா இருப்பான். அவனுக்கு தெரியும் இந்த ஒரு மெமோரியல்ல இவங்க பங்கெடுக்கும் போது இவங்களுக்குள்ள அந்த ஜீல் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அதிகமாகும்.
எப்படி அதிகமாகும் அப்படின்னா, பாருங்க, நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம மெமோரியல் சீசன்ல நம்ம எல்லாருமே இந்த மனசை என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, ஒருநிலைப்படுத்தி நமக்காக நமக்காக ஜீவன் கொடுத்த கிறிஸ்துவை என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா நினைவு கூர்ந்து, இந்த ஒரு பலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், இதே மாதிரி நானும் என்ன பண்ணணும்னா என்னுடைய ஜீவ பலியை கொடுக்கணுங்கிற அந்த உந்துதல் யாருக்கு ஜாஸ்தி ஆகும் பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த பஸ்காவை நினைவு கூறும்போது அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அப்ப அந்த நினைவு கூறக்கூடிய அந்த தருணத்துல அவங்க உந்துதல் ஜாஸ்தியா இருக்கும். அப்படிங்கிறப்போ அவங்கள சோதிச்சு அவங்களுடைய மைண்ட இடர செய்யறது யாருடைய டார்கெட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுடைய டார்கெட்டா இருக்கும். அப்ப அநேக விஷயங்கள் அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, எப்படி அப்போஸ்தலர்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சானோ அதே மாதிரி எல்லார் முன்னாடியும் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு. நமக்கே தெரியாது இந்த ஒரு பஸ்கா கால பத்தி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை எனக்கு கோபம்ங்கிற விஷயம் ஒரு பலவீனம் அப்படின்னா, அந்த பலவீனத்தினுடைய தாக்கம் பஸ்கா கால பகுதியில என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். அப்போ ஒவ்வொரு சோதனையும் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தூண்டுதலும் யாருக்குள்ள கொண்டு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த புது சிஷ்யனுடைய பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வந்து நம்ம எந்த விதத்திலையும் அந்த ஒரு நினைவு கூறுதலுக்குள்ள இன்னும் அதிகமா ஜீலாயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் யாருக்குள்ள இருக்கும்னா சாத்தானுக்குள்ள இருக்கும். அப்ப சாத்தானுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட நாம சரியா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு பாயிண்ட் சகோதரர் எப்படி சொல்றேன்னா, பாதுகாப்பா இருப்பதே என்ன பண்றது பாத்தீங்கன்னா, ஒரு ஆயத்தமா இருப்பதே ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே வழி. அந்த ஆயத்தமா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு வசனத்தோட என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சேர்த்து கொடுக்குறாரு. படிக்கலாமா இருக்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க ஃபர்ஸ்ட் யார் மாதிரியே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாதிரியே என்ன பண்ணுங்கன்னா மைண்ட் செட் பண்ணி. அப்ப இந்த பாடத்தை நம்ம ஏன் பாக்குறோம், அதுவும் விசேஷமா இந்த ஒரு பஸ்கா கால பகுதியில சோதனையில் வரும் அப்படிங்கிற பாயிண்ட் ஏன் நம்ம பாக்குறோம்னா, நமக்கு தேவன் என்ன ஒரு டீச்சிங்ஸ் கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, பாருங்க, உங்களுக்கு சோதனைகள்ங்கிறது கண்டிப்பா இருக்கு, உங்க வாழ்க்கை ஃபுல்லாவே இருக்கு. ஆனா விசேஷமான சோதனைகள் எப்ப இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மாம்சத்தையும் அந்த ரத்தத்தையும் நீங்க எப்ப பானம் பண்ண வரீங்களோ அப்ப கண்டிப்பா ஸ்பெஷல் டெஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. அப்ப நம்ம மைண்ட் செட் பண்ண வேண்டியது என்னன்னா, நமக்கு இந்த கால பகுதியில விசேஷித்த சோதனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம எதை மைண்ட் செட் பண்ணுமோமா, நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய சொல், நம்மளுடைய செயல், இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னா ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியது. ரொம்ப விசேஷமா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு பஸ்கா காலத்துக்குரிய சப்ஜெக்ட்ஸ் கூட கேட்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் பாத்தீங்கன்னா அநேக தருணத்தில் நமக்கு உருவாகும். அந்த ஒரு மைண்டுக்குள்ள நம்மளால போக முடியாத அநேக இடர்கள் நமக்குள்ள என்ன பண்ணா கொண்டு வந்துட்டே இருப்பான். அதோடு மாத்திரம் நிறுத்த போறது இல்ல, நம்மளுடைய டெம்டேஷன்ஸ் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்தியாகும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பாயிண்ட் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபுல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? ரொம்ப கிளியரா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. பாருங்கப்பா, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்ன பார்த்தா என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் யாருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சாத்தானுடைய கூட்டத்தோட தலைவன் சொல்லிட்டாங்க. அப்ப என்னையே இப்படி சொல்றாங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன வேணா சொல்லுவாங்க. அப்ப என்ன வேணாலும் சொன்னாங்கனாலும் உங்களுடைய பாயிண்ட் ரொம்ப கிளியரா இருக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் அது யார டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னா, உங்களை எந்த விதத்திலும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அந்த டிஸ்டர்பன்ஸ்குள்ள நீங்க போகிறீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சரியா நீங்க ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தை என்ன பண்ண முடியாதுன்னா ஓட முடியாது. அடுத்த ஒரு வசனத்தை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு, யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது.
ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அப்ப என்ன பாயிண்ட் சொல்றேன்னா, இப்ப அப்படியே அவரு பிலாத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படலைன்னா உன்னால என்ன பண்ண முடியாது, என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப பர்மிஷன் யாரே கொடுத்துட்டாங்க அப்படின்னா தேவனே கொடுத்துட்டாங்க. யார டெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ டெஸ்ட் பண்றோம். அதே மாதிரிதான் நம்மளையும் டெஸ்ட் பண்றதுக்கு என்ன கொடுத்தாச்சு அப்படின்னா பர்மிஷன் கொடுத்தாச்சு. நமக்கு சோதனைகள் எப்படி வேணா என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா வரும். அப்ப நம்மளையும் டெஸ்ட் பண்ணித்தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு ஓட்டத்துல ஓட முடியும். அப்படின்னா ஸ்பெஷலா டெஸ்ட் எப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு பஸ்கா காலப்பகுதியில் இருக்கும்போது வாய்ப்பு. அப்ப அநேக சோதனைகள், அநேக நிந்தனைகள், அநேக விஷயங்கள் எப்ப வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அநேக சோதனை வரும். அப்படி சோதனைகள் எப்படி வரும் அப்படிங்கிறாருன்னா பரத்துல இருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா பர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு. அப்ப எப்படி வேணா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சோதனைகள் வரும். நம்ம எல்லாத்துக்குமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கணும் அப்படிங்கறதுதான் யாருடைய பாயிண்ட் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அதனாலதான் எப்படி சொல்றேன்னா, உங்களை என் நிமித்தம் துன்பப்படுத்துறாங்களா, தீமையான மொழிகளை சொல்றாங்களா, பொய்யாய் சொல்றாங்களா, நீங்க என்னன்னு சொல்லுங்கன்னா வாக்கியம். உங்களுக்குள்ள என்ன வரணும்னா துக்கம் வரக்கூடாது, என்ன வரக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இடர்கள் வரக்கூடாது. மாறா என்ன வரணும் அப்படின்னா சந்தோஷம் வரணும். எப்படிப்பட்ட சந்தோஷம் வரணும்னு பாத்தீங்கன்னா இப்படி நீங்க எல்லாத்துக்குள்ளயும் போகும்போது பரலோகத்துல உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா பலன் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நிறைவுனா ரொம்ப சந்தோஷப்படுங்க. அப்படி அந்த சந்தோஷப்படும் போதுதான் உங்களால என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன பண்ண முடியும்னா மேற்கொண்டு நீங்க என்ன பண்ண முடியும்னா எந்த வித ஒரு இடர்களும் இல்லாம, எந்த வித சலசலப்பும் இல்லாம யாருடைய மரணத்தை நினைவு கூற முடியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை என்ன பண்ண முடியும்னா. இத குறிச்சு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஒரு கவிதையும் என்ன பண்றான்னா நம்முடைய மூத்த சகோதரர் எழுதிக்கிறாரு. அதை மட்டும் நம்ம படிச்சிடலாம். ஆத்மாவே விழித்திரு, அவர் என்ன பாயிண்ட்ல சொல்றாருன்னா என் ஆத்மாவே விழித்திரு, 10,000 சத்துருக்கள் எழுந்துள்ளனரே, பரிசு நின்று உன்னை திசை திருப்ப பாவத்தின் சேனைகள் பலமாய் சூழ்ந்து நிற்கின்றது. அப்ப எல்லா பாயிண்ட்டும் யாருக்கு எதிரா இருக்கு அப்படின்னா நமக்கு எதிரா இருக்கு. எதுக்கு அப்படின்னா நம்ம எந்த விதத்திலும் எந்த பண்ணிடக்கூடாது அப்படின்னா அந்த பரிசை வாங்கிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் சாத்தானுக்கும் அவனுடைய கூட்டத்துக்கும் இருக்கு. அநேக விஷயங்கள் நமக்கு எதிராக என்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வைப்பாங்க. நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா மிகுந்த விழிப்புள்ளவர்களா இருந்து எந்த சூழ்நிலையும் வந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலிக்குள்ள நடக்கும், எக்லீஷால நடக்கும், எங்க வேணா நடக்கும். எங்க நடந்தாலும் நம்ம மைண்ட் செட்டு ரொம்ப கிளியரா இருக்கணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிகுந்த ஜாக்கிரதையா இருந்து எல்லா விதத்துக்கும் கிறிஸ்து எப்படி எல்லா விஷயத்தையும் மேற்கொண்டு ஜெயிச்சு அந்த பரிசை வாங்கினாரோ நாமளும் அதே சிந்தையில இருக்கும்போதுதான் நாமளும் என்ன பண்ண முடியும்னா செய்ய முடியுங்கிற அந்த மைண்டோட என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்படி ஒரு வார்த்தைகள் சொல்றார் அப்படின்னா பார்க்கலாமாங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய விஷயத்துலதான் யாருக்கு பங்கு இருக்கு அப்படின்னா நமக்கு இருக்கு. அதை எப்படி படிச்சுக்கோன்னா பாடுகளுக்கு பங்காளி. அப்ப அந்த பாடுகளுக்கு பங்காளிங்கிற விஷயம் நமக்குள்ள இருக்கும்போது என்ன இடர்கள் வந்தாலும் சரி, என்ன சோதனைகள் வந்தாலும் சரி, என்ன விஷயங்கள் வந்தாலும் சரி, நம்ம மைண்ட் ரொம்ப கிளியரா இருந்து ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருந்து என்ன விஷயத்த மட்டும் நோக்கி பார்க்கலாம் அப்படின்னா நாம எப்படி கிறிஸ்துனுடைய அந்த குணலட்சணத்தை எல்லா சூழ்நிலையும் நம்ம காமிக்க முடியும். அப்ப எல்லா சூழ்நிலையும் நம்ம காமிக்கிறதுக்கு தான் கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்த விஷயத்த கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த சிந்தை மாத்திரம் நமக்குள்ள இருந்தா போதும். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடர்களுக்கு நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாலும் சரி, ஈஸியா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கொண்டு கிறிஸ்துவனுடைய அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பாத்திரவான்களா பானம் பண்ணி இன்னும் அதிகமா
கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்குள்ள வர்றதுக்கு அது ஏதுவா இருக்கும் அப்படிங்கறதுக்காகத்தான் எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே யாருக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மூத்த சகோதரர் மூலியமா இந்த ஒரு பாடத்தை நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சொல்லி கொடுத்தது. அப்ப விசேஷமா சோதனைகள் புது சிருஷ்டிகளுக்கு எப்ப இருக்கும் அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும். விசேஷித்த சோதனைகள் எப்ப இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த நினைவு கூறுதல் கால பகுதியில் என்ன ஆகுது நமக்குள்ள இருக்கும். சோ நம்ம ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருந்து எல்லா விதத்திலும் நம்ம பாத்திரவான்களா அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் பண்ணி கிறிஸ்துவுக்குள்ளா இன்னும் அதிகமாக வளர்ந்து நம்ம அடையக்கூடிய அந்த பந்தய பொருளை எல்லாரும் அடையணும் அப்படிங்கறதுக்காகத்தான் என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த ஒரு பாடத்தையும் கூட நமக்கு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். சோ இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த சென்னை எக்லீசியால இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய நாமம் கிறிஸ்துவின் மூலம் மகிமைப்படுவதாக. இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.